என்னதான் இவன் தனி பிளைட்ல போனா கூட அது ஒரு ஆயுதம் தானே, இது அலோ இல்லைன்ட்டாங்க. அவர் பிளைட்ல பறக்கும் போது, மேல பறக்கும் போது அவருக்கு அப்படி கிக்கா இருக்கும். நான் இந்த கட்டிக்கு போடுவாரு. ஏன்டா நீங்களா பூரண மதுளுக்கு பத்தி பேசுறீங்க? பொண்டாட்டி துரத்திட்டான், பொண்ணு துரத்திட்டான், பையன் துரத்திட்டான், அப்பா துரத்திட்டான், அம்மா துரத்திட்டான், பொண்டாட்டி பாவம் கோர்ட்ல இருக்குது. இது பொறுக்கி போய் பாக்குற வேலையாடா இது? ஆனா சரக்கு பாட்டிலோட மாட்டிக்கிறீங்க. தமிழ்நாடு மானமே போயிட்டுடா. பாட்டிலோடு மாட்டானுங்க. கத்திரிக்கோள் எடுத்துன்னு போறான். பத்திரிகையாளர்லாம் எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. அப்படியே பெஸ்டே போய் ஓட்டலாம். இந்த முறை சிபிஐ ஆபீஸ் வெளியே வரும்போது நின்று வரான், ரோட்க்கு வரான். கார்மேன் நின்று அப்படியே கை காட்டின வரான். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, 2 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. 2 மணி நேரம் அது வீட்டுல இருந்தே வரும்போது ஒரு 4 கட்டிங் போட்டு வந்துட்டுக்கிறது, இல்ல வர வழியெல்லாம் ஒரு 4 கட்டிங் போட்டுன்னு வந்து பிளைட்ல ஏறிந்தா 2 மணி நேரத்துக்கு டெல்லி போய் ரீச் ஆயிட்டுக்கலாம். அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்தே கட்டிங்கா போட்டு போய் ரூம்ல பிளாட் ஆகிக்கலாம். அந்த 2 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் தான். சென்னை டு டெல்லி 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் குடியில்லாத ஒரு நாள் இருக்க முடியாதா? தற்கூரி விஜய் சொல்றேன். என்னடா அவன் எதுவுமே சொல்லாம மொட்டையா பேசுறானீங்களா? அந்த மொட்டை பையன் விஜய் பத்தி தான் சொல்றேன். டெல்லிக்கு போனான் இல்ல, போயிட்டு வந்துட்டான் அந்த சிபிஐ விசாரணைக்கு. டெல்லிக்கு இவன் போகும்போது இவன் அந்த திருட்டு அடைச்சு வைக்கிறான் இல்ல, அந்த 420 420 840 அந்த திருட்டு பயங்கரான் இல்ல, அந்த அக்யூஸ் நம்பர் ஆதவர்ஜுனா, அந்த ஆதவர்ஜுனா, அந்த நிர்மல் குமார், அவன் இவன் எவனோ இவனுங்கெல்லாம் போயிறானு. இவனுங்க போன உடனே உள்ள எப்பவுமே என்னதான் தனி பிளைட்ல போனா கூட இவனுடைய பையை வந்து செக் பண்ணுவாங்க. யாரா இருக்கட்டும். ஆனாப்பட்ட அப்துல் கலாமையே 4 மணி நேரம் குறைச்சிட்டான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வாழணும்ன்றதை எடுத்துக்காட்டு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி நமது இஸ்லாமிய தமிழன் அப்துல் கலாம். அவரே எங்கேயோ அமெரிக்கா எங்க போகும்போது 4 மணி நேரம் கழிச்சு ஷூ எல்லாம் கைட்டு சொன்னாங்க. ஒரு எக்ஸ் இந்தியன் பிரசிடென்ட் அவருக்கே சோதனை பண்ணும்போது இவன் குடிகார பையன், பொம்பளை பொறுக்கி, தற்கொலை, இவன் மொட்டை பையன் யாரு இந்த விஜய், இவன் பைய திறந்துக்கிறாங்க. இவன் பைய திறந்த உடனே பைக்குள்ள ஒரு கத்திரிக்கோள் சிசர் இருந்துக்குது. அது ஒரு ஆயுதம் தானே. என்னதான் இவன் தனி பிளைட்ல போனா கூட அது ஒரு ஆயுதம் தானே, இது அலோ இல்லைன்ட்டாங்க. அதாவது பரவாயில்லை, கத்திரிக்கோள். இவன் எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துன்னு போனா? அந்த 2 மணி நேரத்துல பிளைட்ல பறக்கும் போது 2 மணி நேரத்துல இந்த கத்திரிக்கோள் எதுக்கு தேவைப்படுதுன்றது பின்னால சொல்றேன். இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். அடுத்து இவன் வரான். யாரு? இந்த வளர்ந்த எறும்பு மாடுகிறான்ல, இந்த அக்யூஸ்ட் திருட்டு பையன், இது போலி ஆர்டர் ஷீட் ஆத வச்சுதான். அவன் பையை செக் பண்ணாங்க. பை குடுறான்னாங்க. இல்ல இது வந்து விஜய் சார்து, இது விஜய் சார்து, எங்க தலைவர் தான். டேய் அவன் தானே அவன் பை குடுறா, இந்த பை ஏர்போர்ட்டுக்குள்ள போகுது இல்ல, பிளைட்டுக்குள்ள போகுது இல்ல, அதுல என்ன ஆகுதுன்னு எனக்கு என்ன தெரியும், குடுறா பை அடிக்கிறான். அவன் கொடுக்க மாட்டேன் நினைக்கிறான் ஆத வச்சுனா. உடனே பையை போட்டு திறந்துக்கிறாங்க. திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி, விலை உயர்ந்த விஸ்கி, விலை உயர்ந்த விஸ்கி. எப்படி அந்த ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் இருக்குது, 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சரக்கு. ஒரு 1 லிட்டர் பாட்டில் எல்லாம் ஒரு 30,000 40,000 ரூபாய் வேல்யூ ஒன்று விஸ்கி. அந்த விஸ்கி எடுத்து அந்த செக் பண்றான் பாருங்க, அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் உள்ள பிளைட்ல. அவன் கேட்டுறான், ஆல்கோஹால் இஸ் நாட் அலோட் இன் டொமஸ்டிக் பிளைட். அதாவது வந்து இந்தியாவுக்குள்ள போற பிளைட்ல ஆல்கோஹால் கிடையாது, இன்டர்நேஷனல் பிளைட்ல ஆல்கோஹால் கொடுப்பாங்க, அவங்களே பிளைட்ல கொடுப்பாங்க. உன்னை இவன் என்ன சொல்லிக்கிறான், இந்த திருட்டு பையன், இந்த வளர்ந்த எரும மாடு, இந்த அக்யூஸ்ட் ஆதவர்ஜுனா என்ன சொல்லிக்கிறான், இந்த பொறுக்கி பொறம்ப பையன், இந்த ஆதவர்ஜுனா, இல்ல அது எங்க தலைவருது. அவர் பிளைட்ல பறக்கும் போது, மேல பறக்கும் போது அவருக்கு அப்படி கிக்கா இருக்கும். அதனால 4 கட்டிங் போடுவாரு, அதனால இது வேணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அளவு கிடையாது, அனுமதி இல்லடான்னு ஒரு 2 மணி நேரம் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சரக்குக்காக 2 மணி நேரம் சண்டை போடுறாங்க. அதனால 2 மணி நேரம் இவனுக்கு பிளைட் எடுக்கிறதுக்கு லேட் ஆகி. கத்திரிக்கோள் சமாச்சாரம் ஒண்ணு, இந்த விஸ்கி பாட்டில் எத்தனை போனான் பாரு, இதுல மாட்டிக்கணும். மாட்டிக்கின்னு அப்புறமா சீஃப் தோப்பன் துரத்தி விட்டாங்க. 2 மணி நேரம் கழிச்சு பிளைட்ல பறந்து போயிட்டான். இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, ஏன்டா நீங்களா பூரண மதுளுக்கு பத்தி பேசுறீங்க? சாராயம் ஆறா ஓடுது, எங்க பார்த்தாலும் சாராயம், எங்க பார்த்தாலும் மதுபானம் பேசுறீங்களே, ஏன்டா பொறுக்கி பொறம்ப பேசுறான். ஒரு 2 மணி நேரம் அவனால தாக்கு பிடிக்க முடியாது. இவன்லாம் ஒரு தலைவன், பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்தல. பொண்டாட்டி துரத்திட்டான், பொண்ணு துரத்திட்டான், பையன் துரத்திட்டான், அப்பா துரத்திட்டான், அம்மா துரத்திட்டான். இது நம்ம மை சென்னை 360 பலமுறை பேசியிருக்கோம். பொண்டாட்டி பாவம் கோர்ட்ல இருக்குது, அது சாப்பிடுறதுக்கு காசு இல்லைங்க. அதுவே நல்ல பணக்காரர் தான் லண்டன்ல பெரிய வசதியான குடும்பம் தான்.
இருந்தாலும் எல்லாத்துக்கும் அப்பா அம்மாட்ட காசு கேட்க முடியும். லண்டன்ல சொத்து வித்து அரிசி பருப்பு வாங்க முடியும். 40,000 ரூபாய் சரக்கு குடிக்கிறேடா டேய். அவன் ஆதவர்ஜினா உனக்கு 40,000 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுக்குறானே, என்ன சொல்றது? ஒரு 400 ரூபாய் கொடுக்க கூடாது அரிசி பருப்பு காய்கறி வாங்குறது பொண்டாட்டி சங்கீதாக்கு. சரி, நீ என்னவோ அரசியல்ல ரொம்ப தூய்மானவன், ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன், ஒரு தலைவர்னா எப்படின்றதுக்கு விஜய் 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 விஜய்ன்றீங்களே, இது பொறுக்கி போய் பாக்குற வேலையாடா இது? ஆனா சரக்கு பாட்டிலோட மாட்டிக்கிறீங்க. தமிழ்நாடு மானமே போச்சுடா. சரக்கு பாட்டிலோட மாட்டிருக்கிறான். நீ ஓகேமா? சரக்கு பாட்டிலோட இவன் மத்தவனும் குடிகாரன். இதுல இவன் என்னன்னு கேட்ட தற்கொரிக்கிறான் பாரு. டிவிக்கு இதை பொறுக்கி புறம்போக்கு லக்காடி பசங்க, பேமானி பசங்க, காடு மாடு பாடுகா லக்காடி தற்கொரி பசங்க, இந்த தெருல பம்பரம் ஓடுறவன், கோலி ஆடுறவன், இந்த டிரான்ஸ்பார கம்பத்துல கம்பியில எல்லாம் குரங்க மாதிரி தொங்குறவங்க இந்த பொறி பசங்க தாவேக்கால அவனுங்க என்ன குடிகார குபன் உனக்கு என்ன சொல்றது? ஏன்னா என் மூஞ்சி பாரு எப்படி இருக்குது, வர்த்தா அவன் விஜய் மூஞ்சி பாரு எப்படி இருக்குதுன்னு. யார் குடிகாரன்னு சொல்லு. எப்படா நான் பாட்டிலோட மாட்டிருக்கிறேன்? பாட்டிலோடு மாட்டானுங்க. கத்திரிக்கோள் எடுத்துன்னு போறான். என்னடா கத்திரிக்கோள் எடுத்துன்னு போனேன்? என்ன விஷயம் கேளுங்க. ஏன் கத்திரிக்கோள் எடுத்துன்னு போனான்? இவன் எத்தனை போனானே பாட்டிலு, அது ஃபாரின் சரக்கு. இப்போ லோக்கல் சரக்கு, டாஸ்மாக் கடை சரக்குன்னா அது ஈஸியா திறந்துடலாம். அது எப்படி திறக்குதுன்னு அவன் டெமோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இது பாட்டில்னு வச்சுக்கீங்க, அப்பா நினைச்சிடாதீங்க. இது தண்ணி பாட்டில். நல்ல தண்ணி சுட வச்சு வெந்நீர் காய வச்சு குடிக்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு நாளைக்கு 10 சேனல்ல பேசுறேன், தொண்டை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு. இது சரக்கு பாட்டில்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேர். இது பிளாஸ்டிக் பாட்டில் தான் ஆச்சா. இது சாதா பாட்டிலா இருந்தா அப்படி ஒரு தட்டு தட்டி இப்படி திறந்துடலாம். சாதா சரக்கா இருந்தா. ஃபாரின் சரக்கா இருந்துச்சுன்னா இப்படி தட்டி இப்படி திறக்க முடியாது. இங்க பூரா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மோல்டிங் மாதிரி இருக்கும். கையில திறக்க முடியாது. பிளாஸ்டிக் மோல்டிங் அது இப்படி இருக்குதா, இப்படி பிளாஸ்டிக் மோல்டிங் மாதிரி இருக்கும். இந்த மருந்து எல்லாம் வரும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் மோல்டிங் மாதிரி இருக்கும். அது பாரிந்து 40,000 ரூபாய் விஸ்கி, 40,000 ரூபாய் சார் ஓத்து குடிக்கலாம். பொண்டாட்டிக்கு சோறு போட முடியாதவன் 40,000 ரூபாய் சார் ஓத்து குடிக்கலாம் விஜய் விஸ்கி. அது ஃபிளைட்ல போய் 2 மணி நேரம் தாங்க முடியாம. அதை இப்படி திறக்க முடியாது, இப்படி தட்டி திறக்க முடியாது. அதுக்கு என்ன பண்றான்? இவன் எடுத்து போன கத்திரிக்கோள். அந்த கத்திரிக்கோள் இந்த பாட்டில தரகத்துக்கு லக்காடி பையன் விஜய் எடுத்து போய்க்கிறான் கத்திரிக்கோள். இப்ப என்கிட்ட கத்திரிக்கோள் இல்ல, ஒரு டெமோவோட பேசணும். அதாவது ஒரு பிராக்டிக்கலா இயல்பா பேசணும்னா உங்களுக்கு புரியும். என்ன பண்ணிக்கிறான்? இப்ப என்கிட்ட ஒரு கத்திரிக்கோள், இந்த கத்தி இது என்னாச்சு? இந்த கத்திரிக்கோள் எடுத்து போனானா இந்த பாட்டில் பிஸ்கி பாட்டில் இது இல்ல, இது மோல்டு இல்ல, இது இப்படி அறக்கணும். எப்படி இப்படி அறக்கணும். இப்படி அறந்துட்டா அந்த பிளாஸ்டிக் பீடிங் இதுல அது கட் ஆயிடும். அப்போ இப்படி திறந்துடலாம். திறந்துட்டு உடனே சரக்கு ஊத்த முடியுமானா ஊத்த முடியாது. மேல பிளாஸ்டிக் மோல்டிங் இருக்கும். அதுல சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். ஓட்டை போடணும். அந்த கத்திரிக்கோள் வச்சுருந்தா கத்திரிக்கோள் அதுல இப்படி குத்தணும். குத்துனா ஓட்டை வந்துடும். அப்புறமா சிப்பு சிப்பா ஊத்தின்னு குடிக்கலாம். இதுக்குத்தான் இந்த லக்காடி பை விஜய் அவன் பேக்ல கத்திரிக்கோள் வச்சிருக்கான், இவன் பேக்ல விஸ்கி வச்சுக்கிறான். இப்போ விஸ்கியோட மாட்டிக்கிறானு. இவனுக்கெல்லாம் ஒரு தலைவனா? ஒரு 2 மணி நேரம் உன்னால பொறுக்க முடியாது? நான் விஜய் கேட்கிறேன், ஒரு 2 மணி நேரம், 2 மணி நேரம் இவன் நாட்டு இளைஞர்களை திருத்துவானா? இவன் பெண்களை காப்பாத்துவானா? ஏண்டா நீயே மொத்தா ஒரு குடிகாரனாகிற. அப்ப உன் கூட வர பசங்க எல்லாம் குடிகாரன். இப்ப நீயே ஒரு எடுத்துக்காட்டாகிறியே. நான் என்ன சொல்றேன், குடிக்குது பர்சனல் விஷயம், யாரு யோகியம் இல்ல. ஏன்னா அது ஒரு மறைவா வச்சுக்கிறது இல்ல. இப்படிதான் என்ன பண்ணா மிகப்பெரிய தலைவர், ஊருக்கு செலவைக்கலாம். நல்ல கண்ணையா மிகப்பெரிய தலைவர். அவர் டெத்துக்கு 11 மணிக்கு ஃபுல்லா தண்ணியை போட்டு போய்க்கிறோம். நம்ம ஏற்கனவே மைக் சென்னையில பேசியிருக்கோம். ஓல்டு காசு குடிச்சிட்டு போய்க்கிறோம். அது ராவா குடிச்சிருக்கான், ஓல்டு காசுக்கு. அது ஓல்டு காசுக்கு நல்ல சரக்கு தான். ஆனா கொப்பு நாத்தம் அடிக்கும் ஓல்டு காசுக்கு. ஸ்மெல்லுன்னா பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும் ஓல்டு காசு. இவன் ஓல்டு காசு விரும்பி குடிப்பான்றாங்க. அந்த நேரத்தில் லக்காடி பையன் டெல்லிக்கு மட்டும் ஃபாரின் விஸ்கி வேணும்னு கேட்டுக்கலாம். அவன் ஆதவர்ஜனா கிட்ட, அந்த திருட்டு பையன் கிட்ட. திருட்டு பையன் ஓல்டு காசு குடிச்சு போட்டான். எங்க அந்த டெத்துக்கு, நல்லக்கண் டெத்துக்கு ஒரே நாத்தம் தாங்க முடியல. செடி கீடி சாப்பிடல, எலுமிச்சம்பழம் போடல, அப்படியே ராவா குஷ்டா ஸ்மெல் தூக்குது. அந்த நல்ல கண்ணைய டெத்ல போய் மாலை போடுறான். 11 மணி நைட்டு போறான். அங்க இருக்கிற வாடை தாங்க முடியாம தெரிச்சு ஓட்டாங்க. அதான் அந்த நக்கீரன் கோபால் சொன்னாரு, 1 கிலோமீட்டருக்கு சாராய வாடை அடிச்சிச்சு. இப்போ இவன் அந்த 2 மணி நேரம் தாங்க முடியாது ஃபிளைட்ல. அது நீ என்ன பண்ணிக்கணும்? வீட்டுல இருந்து வரும்போது ஒரு 4 பெக்கோ 5 பெக்கோ போட்டுக்கணும். நான் உனக்கு சொல்றேன், விஜய்க்கு 4 பெக்கோ 5 பெக்கோ போட்டு, எப்படி பனியூர்ல இருந்து நீ ஏர்போர்ட் வரதுக்கு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகுமா? ரைட்டு. வர வழியெல்லாம் ஒரு 4 பெக்கோ 5 பெக்கோ போட்டுச்சுன்னா நல்ல போதை தலை ஏறிட்டு இருக்கும். உட்காந்து அவ்வளோ பெரிய தலைவர், ஒரு தேச தலைவர் நல்ல கண்ணு டெத்துக்கு நீ குடிச்சு போனா நீ பிளைட்ல போற ஒண்ணு கேட்க போறது.
நல்ல போதிலே போட்டீங்கன்னா அவனை விட்டுருப்பாங்க, குஷ்டுப்பான்னு சொல்லி. ஏன்னா அது தனி ஃபிளைட், பேசஞ்சர் ஃபிளைட் இல்ல. பேசஞ்சர் ஃபிளைட்ல நிறைய பேர் குஷ்டு போறானுங்க. நல்ல போதையில போயிருந்தீங்கன்னா அப்படி ஒன்னு ஏர்போர்ட்டுக்குள்ள போய் அப்படி ஏர்போர்ட்ல அப்படி ஃபிளைட்ல போயிட்டீங்கன்னா அப்படியே படுத்துட்டீங்கன்னா அவனுக்கு ஆதரவு கொஞ்சம் கை கால் அமுச்சு விட்டுருப்பான். அப்படியே தூக்கிட்டு இருப்பான் போதையில. 2 மணி நேரத்துல டெல்லியில போய் இறங்கியிருப்பேன். டெல்லியில போய் இறங்கியிருந்தீங்கன்னா உனக்கு ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணணும் தான் பாரு தற்கூறிங்க. கண்டிப்பா அவன் நீ கேட்கற சரக்கு வாங்கி வந்திருப்பான். 40,000 ரூபாய் 1,00,000 சரக்கு வாங்கி வந்திருப்பான். டெல்லி ஏர்போர்ட்லயே கிடக்குது, உள்ளே கிடக்குது. நீ பிளைட்ல இறங்குற இல்ல, அங்கே கிடக்குது, டியூட்டி ஷாப் இருக்குது, பக்கத்திலே பாரும் இருக்குது டெல்லியில. ஆச்சா, அங்க நீ என்ன பண்ணீங்கன்னா அங்க ஒரு 4 கட்டிங் போட்டுக்கலாம். இல்ல உன்னை பார்த்தா கூட்டம் கூட்டம் போயிடும் இல்ல. ஏன்னா அவன் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த புஷ்யாண்ட சொன்னா இல்ல, அவர் இட்டுன்னு வர்றதும் இட்டுன்னு போறதும் கஷ்டமா இருக்குதுன்னு கூட்டம் சேர்ந்துருவான். நேரம் வந்துருந்தீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்ல கார்ல ஏறிட்டு நீ ரூமுக்கு போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வந்தா 1/2 மணி நேரத்துல 4 கட்டிங் அங்க போட்டுக்கலாம். ரூமுக்கு போய் ஃபுல்லா பிளாட் ஆகி பார்த்துட்டு காலைல சிபிஐ விசாரணைக்கு போய்க்கலாம். ஒக்கால ஒலி 2 மணி நேரம் தண்ணி அடிக்காம தாக்கு பிடிக்காத இந்த குடிகார நாயி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்கள் என்றால் இந்த குடிகார நாய். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே என்ன இந்த குடிகாரன் சொல்றான். உன் நெஞ்சில் உன் நெஞ்சில் தமிழ் பெருங்குடி மக்கள் குடியிலடா குடிகாரா. உன் நெஞ்சில் குடிதான் குடியிருக்கு. ஆனா எது பண்ணாலும் மறவா பண்ணுங்கடா. குடி என்றது எவகிட்ட போய் படுகிற பொண்ணுகிட்ட போற வர உன் பர்சனல் லைஃப். அது ஒரு செலிபிரிட்டி ஆயிட்ட. தமிழக வெத்து வெட்டு கழகம், திருச்சா வெட்டு கழகம், தமிழக வெத்து வெட்டு கழகம், திருச்சா வெத்து வெட்டு கழகம், மயிறு பொச்சு லவடா லக்காடி பாடுஸ் கழகம், ஏதோ ஒரு கழகத்துக்கு தலைவர் ஆயிட்ட. அது எது இருந்தாலும் மறைவா வச்சுக்கணும். குடிகிறியா மறைவா வச்சுக்கோ. குஷ்டு ஐயா நல்ல கண்டு சாப்பிட்டு போய்க்கிறேன். இப்ப சரக்கு பாட்டிலோட மாட்டியாடா. நீ என்னடா உங்க வாத்தா திமுக பத்தி பேசுற? சரக்கு பாட்டிலோட மாட்டியாடா. சரக்கு பாட்டிலோட மாட்டிய எங்க போனாலும் குஷ்டு போற. ஒரு எலுமிச்சை பழத்தை குடிக்கும் போது எலுமிச்சை பழம் கொஞ்சம் புளிஞ்சுக்கோ. கூலிங் வாட்டர் ஊத்தாத, ஹாட் வாட்டர் ஊத்திக்கோ. லைட்டா பெப்பர் போட்டுக்கோ. நல்ல சைடிஷ் சாப்பிடு. குடி, வாசனை வராது. இதை நான் உனக்கு சொல்லித்தரேன். என்னடா அவன் குடியாத்துக்கு முன்னாடி பேசுறான்னு பாத்தீங்களா? இவனுக்கு இப்படிதாங்க பேசணும். இவன் என்ன ஒத்த மாதிரி பேசுறான். உடனே அந்த சிபிஐக்கு போயிட்டு வந்தான். வந்தவொடனே அப்படியே ஒரு இது வரைக்கும் அவன் சிபிஐ ஆபீஸ்க்குள்ள கார்ல என்னன்னா பின்னால உட்காந்துக்குவான். போன மாதிரி பின்னால உட்காந்துனான். முன்னால அந்த திருட்டு பையன் ஒரிஜினல் உட்காந்துனான். என்ன பத்திரிகையாளர்லாம் எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. அப்படியே எஸ்கேப் ஆகி ஓட்டான். இந்த முறை சிபிஐ ஆபீஸ் வெளியே வரும்போதே நின்று வரான். ரோட்ல வரான். கார் மேல நின்று அப்படியே கை காட்டின வரான். ஏன் அவங்க வரும்போது ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்துக்கிறது. இப்படியே ஒரு விஸ்கி பாட்டில் அந்த அங்க சொல்லினா குடுத்துருப்பாங்க உனக்கு. டெல்லியில கை காட்டின வந்தியாடா ஒரு விஸ்கி பாட்டில் பக்கத்துல உங்க திருச்சா ரிக்வெஸ்ட் வர வேண்டியதான். அப்படியே விஸ்கி பாட்டில மாட்டலையாடா. அடே தற்கூரி விஜய், விஸ்கி பாட்டில், விஸ்கி விலை உயர்ந்த விஸ்கி பாட்டில் உக்காடி என்ன உன் சின்ன மடக்கியா அந்த எனக்குடா உனக்கு சின்ன வார்த்தா வேடா விஸ்கி பாட்டில் பூரா பேர் ஓட்டு போடுறான் பாராடே. பூரா பேர் ஓட்டு போடுவான் உனக்கு. வச்சுக்கோ விஸ்கி பாட்டில் வச்சுக்கோ சின்ன. இவன்லாம் திமுக பத்தி பேசுறான். டெல்லியிலே பிரச்சாரத்தை துவங்கி விட்டார் எங்கள் தலைவர். பிரச்சாரத்தை ரோட்ல வந்துட்டார். டெல்லியிலே பிரச்சாரத்தை விட்டார். கூடங்க வாருங்க வா தமிழ்நாட்டுக்கு. இங்க தமிழ்நாட்டுக்கு வாடா. இதுல நான் கேள்வி இந்த தற்கொலை இந்த பாடுஸ் பசங்க உனக்கு என்ன பண்றானுங்கன்னா இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. முந்தினத்தை எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க சார். முந்தினத்தை எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்ச உடனே இப்போ இது மார்ச் ஏப்ரல் 23 தமிழ்நாடு எலெக்ஷன். மே 4ஆம் தேதி ஓட்டு என்றாங்க. ஓகேவா? எலெக்ஷன் அறிவிச்சோடனே அந்த எலெக்ஷன் அறிவிச்ச அடுத்த நிமிஷமே தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடும். எலெக்ஷன் நடக்கிற அந்த ஸ்டேட் தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிட்டா தேர்தல் கமிஷனுடைய நடைமுறைக்கு வந்துடும். அது என்ன புரோட்டோகாலோ அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ், சேர்மன் ஆஃபீஸ், எம்எல்ஏ ஆஃபீஸ், எம்பி ஆஃபீஸ் எல்லாத்தையும் பூட்டு போட்டுருவாங்க. சிஎம் ஆஃபீஸ் பூட்டு போட்டுருவாங்க. தலைவர் படம் எல்லாம் எடுத்துருவாங்க. செக்ரட்டரியேட்ல தலைவர் தளபதியுடைய முதலமைச்சருடைய படம் எடுத்தாங்க. கலைஞர் படம் எல்லாம் எடுத்தாங்க. உன்னை இதை பிடிச்சி அப்படியே போடுறான். பத்தியா நாங்க யாருன்னு காமிச்சிட்டோம். ஆடாங்க ஜாடு மாடு பாடுகா லக்காடி பேடுஸ் பசங்களா, விருந்தாளிக்கு பிறந்தவங்களா, கண்டனுக்கு பிறந்தவங்களா, அசந்த நேரத்துல ஆடு மாடுக்கு பிறந்தவங்களா, அப்பன் சேர்த்து 10 நாள் பொறுத்து பிறந்தங்களா, கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி களவாணி பேமானி பசங்களா. ஒரு எலெக்ஷன் அறிவிச்சுட்டா தலைவர் படம் இருக்கக்கூடாதுடா. அது எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ்டா. தலைவர் படத்தை எடுத்துருவார். இன்னைக்கு கூட பாரு மாவட்ட செயலர் கூட்டத்தை எங்க தலைவர் முதலமைச்சர் தளபதி வந்தார். தேசிய கொடி இருக்காது கார்ல, திமுக கொடி இருந்துச்சு. தேசிய சிம்பிள் கார்ல இருக்காது, மூடிட்டு இருப்பாங்க.
உடனே ஆஹா எத்துட்டாங்க பத்தியா, எத்துட்டாங்க பொறம்பு பசங்க யாரு விஜய் படம் வச்சிருவாங்களா? செக்ரட்டேரியட்ல இருக்குது பாரு கக்கூஸ் ரூம், அங்க ஆம்பளை கக்கூசு பொம்பளை கக்கூசு இருக்கும். அந்த ஆம்பளை கக்கூசுல வந்துட்டு ஆம்பளை படம் இருக்கும். அந்த இடத்துல கூட பார்த்தா விஜய் படம் ஓட்ட மாட்டாங்க. வேணா அடுத்து 4ஆம் தேதி ஓட்டு என்ன போறாங்க, தளபதி முதலமைச்சராக போறாரு, மீதியும் எந்த இடத்துல தளபதி படம் எடுத்தாலும் அந்த இடத்துல தளபதி படம் வச்சிருவாங்க. வேணா உங்க தலைவர் விஜய் படம் செக்ரட்டேரியட் நீங்க ஆசைப்பட்டா நான் இன்னொரு வேலை செய்யறேன். ஒரு படத்துல என்ன பண்ணுவான் செந்தில, கவுண்டமணிட்ட போயிட்டு அண்ணே உங்க படமும் உங்க அண்ணி படமும் உங்க படமும் அண்ணி படமும் கொடுங்கண்ணே தேவைப்படுது. ஏய் என் படமும் உங்க அண்ணி படம் ஏன்டா கேட்கறான். அண்ணே முக்கியமான இடத்துல ஒட்டனே ஊரே உங்களை பார்க்கணும் குடுத்துருவான். சினிமா தேட்டர்ல போய் தேடுவான் எங்கடா காணோன்னு. கவுண்டமணி பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. பார்த்தா அங்க கழிவறை இதுல சினிமா தேட்டர்ல கக்கூஸ் ரூம், அங்க ஆம்பளை கக்கூஸ் ஆம்பளைன்னு இருக்கும், அங்க கவுண்டமணி படம் இருக்கும். பொம்பளை இடத்துல கவுண்டமணி பொண்டாட்டி போட்டோ இருக்கும். அந்த மாதிரி விஜய் படமும் திரிஷா படமும் குடுவோம். நாங்க இப்ப 2ஆம் முறை ஆட்சிக்கு வர போறோம். தலைவர் தளபதி முதலமைச்சரா போறாருல, அப்போ செக்ரட்டேரியட்ல என்ன சொல்லுது, அந்த கழிவறை பாத்ரூம் இதுல கக்கூஸ் ரூம், அங்க ஆம்பளை கக்கூஸ்ல விஜய் படம் ஒட்டிடுறேன், பொம்பளை கக்கூஸ்ல திரிஷா படம் ஒட்டிடுறேன். டேய் உங்களுக்கு தான் பேசுறோமாடா. கைட்டாங்கன்னா 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்கும் போது 4ஆம் தேதி கவுண்டிங்கு 3 மணி 4 மணிக்கெல்லாம் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது. 6ஆம் தேதி இல்ல 7ஆம் தேதி பொறுப்பேற்றுக்கு போறோம். தளபதி முதலமைச்சராக போறாரு. அதே இடத்துல தளபதி படம், கலைஞர் படம், உதயநிதி படம் வர போதுனா லக்காடி பசங்களா இந்த தில்ற பசங்கள்ட்ட நம்ம படுற பாடு இது பாரு. தில்ற பசங்கள்ட்ட ஆனா அழகா ரங்கராஜ் பாண்டே ஒண்ணு சொன்னாருங்க. ரங்கராஜ் பாண்டே அழகா அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது விஜய் படம் காட்டினாங்க. எல்லாம் கத்துவாங்க, ஊன் கத்துவாங்களே சின்ன பசங்க. அதுல ரங்கராஜ் பாண்டே அழகா சொன்னார். ஆனா ரங்கராஜ் பாண்டே தெளிவா ஒரு விஷயம் இருக்கிறார். என்னன்னா விஜய் வேலைக்கு ஆகாது, விஜயே ஜெயிக்கிறது கஷ்டம்ன்றார். அது உண்மைதான் ரங்கராஜ் பாண்டே சொல்றது. இது ரங்கராஜ் பாண்டே பக்கா பிஜேபி ஆதரவாளர், RSS. ஆனா அந்த அளவு சின்னத்தை உண்மை பேசுவார். எல்லாம் கத்துறான். அப்போ விஜய் எல்லாம் கத்துறான். அப்போ ரங்கராஜ் பாண்டே மைக் பிடிச்சு சொன்னாரு, இதுல பாதி பேருக்கு ஓட்டு இல்ல, இனி பாதி பேருக்கு SIRல ஓட்டு போயிட்டு இருக்கோம். இதுதாண்டா அவங்க விட்டுக்கிற வாக்கு வங்கி. ஏண்டா ஏய் ஒரு சரக்கு பாட்டிலோட போய் ஏர்போர்ட்ல மாற்ற கூத்தடிக்கிறேன்னு பிரச்சனை வருது. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கூத்தியார கூட தான் நான் போகணும்னு திரிஷா கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போற. என்ன இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் அடங்கிருக்கலாம் இல்ல. அவ்வளவு கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போற. சாராயத்தை பத்தி குடிய பத்தி பேசுற பாடுஸ் பசங்களா ஒரு பாட்டிலோட மாட்டுறீங்க ஏர்போர்ட்ல. அடுத்து இப்படிதான் நடிக்கணும்னு எப்படி நடிக்கணும்ன்ற டைப் பண்ணி கொடுதான் வேலூர்ல அதை பார்த்து நடிக்கிற. அதுவும் ட்ரோன் கேமரால மாட்டிக்கினேன். இவன் திமுக பத்தி பேசுறானா, இப்ப டிவியில அப்படியே போடுறாங்க. என்னன்னா பிஜேபி கூட பேசிக்கிறாங்க, இவன் 60 சீட்டு கேட்கறான், இவன் 70 சீட்டுக்காரன். அவனுக்கு பிச்சு எடுக்கிறானுங்க. யாரு? அதிமுக காரணங்க பிச்சு எடுக்கிறாங்க. அந்த மைண்டோடு ஜெயக்குமாரோட கேட்கறாங்க. விஜய் அந்த ஆள் மைண்டோடு ஜெயக்குமார் சொல்றது பேட்டியில, விஜய் எங்களோட அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணோட விஜய் வந்தா அவர் கைனர்னா அவருக்கு பலனடி வரான். இல்லைன்னா எங்களோட கூட்டணி சேர்ந்தா அவர் கைனரு. இல்லைன்னா அவரு அது எவ்வளவு வார்த்தை ஒன்று சொன்னாங்க வந்துச்சு எனக்கு. எங்களோட கூட்டணி சேர்ந்தா அவர் கைனர். இல்லைன்னா அவர் அடி பார்த்தாலும் போயிடுவார், டெபாசிட் அவரோட அரசியல வீணா போயிடுவார். எங்களோட வந்தா ஜெயிப்பாரு, இல்லைன்னா வீணா போயிடுவார். பிக்சர் தான் பார் விஜய் கிட்ட. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இவனுங்களே கொடி ஆட்டினானுங்க. அவன் கட்சிக்காரன் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா படம் எட்டையில படம் போட்ட பண்ணின்னு போட்டுன்னு விஜய் கொடி ஆட்டினானுங்க. கொடி பறக்குது கிரீன் சிக்னல் வந்துச்சு, பிள்ளையார் சொல்லிச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னா அப்படி இல்லை. இப்ப சொல்றது ஜெயக்குமார் என்ன, எங்களோட வந்தா கைனர், எங்களோட வந்தா ஜெயிக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான் அடி பாதாளத்துக்கு போயிடணும். பிச்சை எடுக்கலாம் விஜய்கிட்ட போயிட்டு. அவன் அவ்வளவு வருத்திலடாவ விஜய் அவ்வளவு வருத்திலடா, அவனுக்கு ஓட்டே கிடையாதுடா, ஒரு மாயடா இது. அமைதியா கிடையாது. தளபதி நீங்க மாவட்ட செயலர் கூட்டத்துல சொல்லிட்டார், மக்கள் யார விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் MLA சீட்டே கொடுப்பாங்க. மக்கள் யார விரும்புறாங்க எனக்கு தெரியும். மக்கள் யார விரும்புவாங்க, நம்ம கட்சியில ஒரு தொகுதியில மக்கள் யார விரும்புறாங்க. சிட்டிங் MLA விரும்புறாங்களா இல்ல வேற யாருன்னா புதுசா விரும்புறாங்களான்னு எனக்கு தெரியும். மக்கள் விருப்பத்திற்கு ஏற்றதான் நான் வேட்பாளர் அறிவிப்பேன். என்றால் மக்களுக்கு பணியாற்றுகிற மக்களின் ஊழியனாக, மக்களின் தூய்மை பணியாளராகத்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்ற வேண்டும். மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நான் வேட்பாளர் அறிவிப்பேன்னா அவர் அந்த ரூட்ல போயிடுறார். இவன் ஒண்ணுமே கிடையாது. சும்மா இந்த பத்திரிகைங்க, ஊடகங்க, யூடியூப் சேனல்ஸுங்க, ஒரு 4 சில்லற பசங்க இவனை அப்படியே பில்டப் பண்ணினேன். அதிமுக போய் நீ பிச்சை எடுக்கிற விஜய்கிட்ட போய் எங்க தலைவர் தளபதி பத்தி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன யோகிதை இருக்குது சொல்லு, என்ன தகுதி இருக்குது, என்ன யோகிதை இருக்குது. ஜெயக்குமார் எங்க கூட வந்தா கைனரம், நீ கைனரம் போய் விஜய் கால்ல போய் உழு. நான் என்ன சொல்றேன்,
இப்ப யாரெல்லாம் வந்துட்டு விஜய் வரணும்னு விரும்புறீங்க பிஜேபியில, அப்புறமா வந்து ஏடிஎம்கேல, நீ விஜய் கால்ல விழாத. மைண்ட் சுவிட்ச் எங்க தெரியுமா? திருஷா இருக்கா. அது எங்க இருக்கா? ஹைதராபாத் இருக்காளா, பனியூர் பங்களால இருக்காளா, இல்ல டெல்லிக்கு முன்கூட்டியே போயிட்டா. இவன் தங்குற ரூமுக்கு திரிஷா அங்க போயிட்டா. திரிஷா கால்ல போய் ஒழுகுடா எல்லாரும். எங்க கூட வந்தாதான் விஜய் கைனரா முடியும் சொல்றேன்ல. மைண்டோடு ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சோ அதிமுக காரு, பிஜேபி காரு, யாரெல்லாம் விஜய் உங்க கூட கூட்டணி வரணும்னு விரும்புறீங்களோ, திரிஷா கால்ல போய் விழுந்து திரிஷா கால கழுவுங்க. அவன் சொன்னா இவன் கேட்பான். இந்த பொறுக்கி பசங்க எல்லாம் டிவிகேவா டிஎம்கேவா அடி செருப்பாடு நாய. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.